தமிழ் சினிமாவில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படங்களில் ஒன்று நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் ஹெஷ்வினோத் இயக்கத்தில் உருவான ஜனநாயகன். அரசியல் பின்னணியுடன் சமூக கருத்துக்களை முன்வைக்கும் கதையம்சம் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த திரைப்படம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவலை ஏற்படுத்தியது. முதலில் இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் சென்சார் தொடர்பான சில பிரச்சனைகள் காரணமாக படம் திட்டமிட்டபடி வெளியாகவில்லை. இதைத் தொடர்ந்து படத்தின் ரிலீஸ் குறித்து பல்வேறு தகவல்கள் மற்றும் வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வந்தன. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாததற்கான காரணம் என்ன என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்தும் எழுந்து வந்தது. குறிப்பாக படம் 20 நிமிடங்கள் குறைக்கப்பட்டு தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் சமீப நாட்களாக சமூக ஊடகங்களில் வேகமாக பரவுகின்றது. இந்த தகவல் உண்மையா இல்லையா, இல்லாவிட்டால் வதந்தியா என்ற குழப்பம் ரசிகர்களுக்கு இருந்து வந்தது. விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி பொதுவான திரைப்பட ரசிகர்களும் இந்த விவகாரத்தை கவனித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் குறித்து பரவும் தவறான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தயாரிப்பாளர் தனஞ்சயன் தனது சமூக வலைதள பக்கங்களில் ஒரு முக்கிய பதிவை பகிர்ந்திருக்கின்றார். அவர் தனது பதிவில் ஜனநாயகம் திரைப்படம் 20 நிமிடங்கள் குறைக்கப்பட்டு தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக பரவும் செய்தி முற்றிலும் பொய்யானது. படத்தின் எதிர்பார்ப்பை கொடுக்கும் நோக்கில் இத்தகைய வதந்திகள் பரப்பப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகின்றது. தயாரிப்பாளரிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை எந்தவிதமான தகவல்களையும் பகிர வேண்டாம் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது.